போற போக்க பார்த்தா ரணில் விக்ரமசிங்கே அவருக்கு அட்டர்மத்து சனி நிச்சயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு இப்ப எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை அவருக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் சொன்னா இன்றைய நாள்ல கிட்டத்தட்ட 35 வருஷங்களுக்கு பிறகு ஒரு ஜனாதிபதியினுடைய அறிக்கை அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை ஆணைக்குழுவோட அறிக்கை வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட போகுது. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். வட்லந்த வதை முகாம் அல்லது வட்லந்த ஏற்பட்ட கொடூரமான கொலை சம்பவங்கள், வதை சம்பவங்கள் அல்லது காணாமலாக்கப்பட்ட பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் அந்த வதை முகாம் மேல இருக்கு. இந்த வதை முகாம் தொடர்பாக இதுல ஏற்பட்ட விளைவுகள், இதுல பாதிக்கப்பட்ட விஷயங்கள், இதுல சம்பந்தப்பட்டவர்கள், இதோடு என்னென்ன விஷயங்கள் இணைந்திருக்கு, எப்பப்ப எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் நடந்தது, இந்த மாதிரியான பல விஷயங்களை உள்ளடக்கிய ஜனாதிபதியினுடைய விசாரணை ஆணைக்குழு சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அவர்கள் 1998 ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த காலத்துல மே மாதம் 20 இந்த விசாரணை அறிக்கை, அதாவது ஜனாதிபதி ஆணைக்குழுவோட விசாரணை அறிக்கை அவங்களுக்கு கையளிக்கப்பட்டது. இந்த வட்லந்த தொடர்பான அறிக்கை இதை வந்து அவங்க ஜனாதிபதி ஆணையத்திலிருந்து இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமித்து இதுக்கான விசாரணைகளை ஆரம்பித்திருந்தாங்க. அதனுடைய அறிக்கை அன்று சமர்ப்பிக்கப்பட்டாலும் இந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு அந்த காலத்தில் அனுப்பப்படல. எந்த சந்தர்ப்பத்திலையும் சட்டமா அதிபருக்கோ அல்லது இது ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அல்லது நீதி கிடைக்கக்கூடிய அளவிலான இடங்களுக்கு இது அனுப்பப்படல என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருந்தாலும் 35 வருஷங்களுக்கு பிறகு இன்றைய நாள்ல அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்களால இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீது பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த வட்லந்த முகாம் தொடர்பாக சுமத்தப்பட்டது. கடந்த காலங்களில் இலங்கையினுடைய அரசியலை ஆரம்ப காலத்திலிருந்து தெரிஞ்சு கொண்டவங்க அல்லது பத்திரிகை மூலமா, வானொலிகள் மூலமா, தொலைக்காட்சிகள் மூலமா செய்திகளை இன்றைக்கு இணையதளம் வரைக்கும், டிஜிட்டல் வரைக்கும் அறிந்து கொண்டிருக்கவங்களுக்கு இந்த வட்லந்த முகாம் பற்றிய தகவல்கள் எல்லாமே தெரியும். இந்த தலைமுறைக்கு தெரியாவிட்டாலும் இந்த வட்லந்த முகாமுடைய வரலாறு என்ன, இதுல பாதிக்கப்பட்டவங்க கூட இது தொடர்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இங்க இலங்கையிலும் இருக்காங்க, வெளிநாடுகளிலும் இருக்காங்க. இதுல இருந்து தப்பி போனவங்க, இதுல இருந்து விடுதலை ஆனவங்க, இதுக்கு போகன்று ஆண்டாண்டு இருந்தவங்க வெளிநாடு போனவங்க இப்ப வெளிநாட்டுல இருந்து இது தொடர்பான அறிவித்தல்களையும் இது தொடர்பான செய்திகளையும் அவங்க வந்து உண்மைகளையும் இப்ப சொல்ல ஆரம்பித்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் காலத்துல எடுத்துக்கொள்ளப்பட போகுது. இந்த வட்லந்த முகாமுடைய வதை முகாமினுடைய பலதரப்பட்ட ரகசியங்கள், நேரடி சாட்சியங்கள், நேரடி கருத்துக்கள் எல்லாம் வர நாட்களில் வரலாம்னு சொல்லப்படுது. நேரடியான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய கண்காணிப்பின் கீழே ஒரு குழு அமைக்கப்படுவதற்கான திட்டம் இப்பொழுது இருக்கு. அவருடைய கண்காணிப்பின் கீழே இந்த குழு இயங்கும். இந்த வட்லந்த ஜனாதிபதி அறிக்கையினை விசாரிக்கின்ற ஒரு குழுவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வட்லந்த வதை முகாம் தொடர்பான ஜனாதிபதியினுடைய ஆணைக்குழு அறிக்கை, விசாரணை ஆணைக்குழு அறிக்கை 208 பக்கங்கள் கொண்டது. இது வந்து 750 பிரதிகள் இது எடுக்கப்பட்டிருப்ப சொல்லப்படுது. இந்த 35 வருஷத்துல 750 பிரதிகள் எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த 750 பிரதிகள்ல ஒரு பிரதி கூட சட்டமா அதிபருக்கு எந்த அரசாங்க காலத்திலும் அனுப்பப்படலை. ஆனா இது என்னதுக்காக இதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, தேர்தல் காலங்களில் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமா கடந்த கால அரசாங்கங்கள் இருந்திருக்கு. பெரிய அளவா அந்த வட்லந்த முகாம் பற்றியான ஜனாதிபதி அறிக்கை இந்த குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு கடந்த கால அரசாங்கங்கள் மிகப்பெரிய அளவிலான சிங்கள மக்கள் மத்தியில் பெரிய அளவான பிரச்சாரத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. பெரிய ஒரு பிரச்சாரத்தினுடைய பெரிய பிரதான பேசு பொருளாக இந்த வட்லந்த முகாமுடைய குற்றச்சாட்டுகளும் அறிக்கையும் இருந்தது. ஆனா அது அதாவது தேர்தலுக்கு பிறகு அது காணாமல் போயிடும். இதுல நேரடியா ரணில் விக்ரமசிங்கே மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் என்று சொல்லி ஒரு சில குற்றச்சாட்டுகள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அவர் அமைச்சராக இருந்த அந்த கால பகுதியில் 1989 அதோட 83, 94 அந்த காலப்பகுதி வரைக்கும் அங்கு இருந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான பல கட்டடங்கள் அங்க இருந்திருக்கு. அதோடு அந்த கட்டடங்களுக்கு ஒரு அமைச்சு இருக்கும், ஒரு தொழிற்சாலை இருக்கும், இந்த மாதிரி பல இருந்தது. அந்த கட்டடங்களுக்கும் அந்த கட்டடங்களை வேலை செய்கிற அரச உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற குவார்டர்ஸ்கள் இருக்கு, விடுதிகள் இருக்கு. இதெல்லாத்தையும் வந்து இந்த வட்லந்த முகாமுக்கு வழங்குறதுக்கு உத்தரவிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ரணில் விக்ரமசிங்கே மேல். அதாவது இந்த கட்டடங்கள் எல்லாம் இதுக்கு வழங்குங்க. இந்த மாதிரி 65 முதல் 66 கட்டடங்கள் இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த காலத்துல அதாவது சட்டத்தை மீறி, அதாவது தேவைக்கு அதிகமான போலீஸ் போஸ்ட்களையும் அமைத்து இந்த வட்லந்த முகாமை கண்காணித்தும் இதை நடத்தியும் வந்ததாகவும் அங்கு அவருக்கு ஒரு அலுவலகம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை, அதாவது விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் ஒரு சாட்சி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா,
இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அலுவலகமும் ஒரு வதை செய்யப்படுகின்ற ஒரு கூடமாக, ஒரு அறையாக இருந்தது அப்படின்றதும் ஒரு சாட்சியாக இருப்பதாக இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் இனித்தான் ஒவ்வொன்றா வரும். 28 பக்கங்கள் கொண்டது இந்த விசாரணை அறிக்கை. எனவே இந்த விசாரணை அறிக்கை இதனுடைய பல பக்கங்களுக்கான செய்திகள் இருந்தாலும் மொழி பெயர்த்து முடிந்தளவு நான் உங்களுக்கு அது தமிழ்ல சொல்றேன். அதனுடைய பிரதியை நம்மளால் எடுக்க முடியுமான்னு தெரியாது. எனவே ஆனால் செய்தித்தளங்கள்ல அதிகமாக அதில் இருக்கிற பல முக்கியமான விஷயங்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த விஷயங்கள் தொடர்ச்சியா பேசுபொருளாக மாறும். இந்த விஷயம், அதாவது இந்த வட்டலந்த முகாம் தொடர்பான இப்பொழுது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கையானது இது எங்க போய் நிற்கும் அப்படின்ற பல ஊகங்கள், பல கோணங்கள் இப்பொழுது பேசப்படுது. குறிப்பாக சொல்ல போனால் இப்போ எல்லாருமே யோசிப்பாங்க, ஓகே இது வட்டலந்த முகாம், இது தெற்கில் நடந்த மிகப்பெரிய அளவிலான ஒரு அநீதி, பலதரப்பட்டவர்கள் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது. சர்வதேச ரீதியில் விமர்சிக்கப்படுகிற ஒரு விஷயம், மனித உரிமை மீறல் என்று சர்வதேச ரீதியிலே சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கு. அதே போலதானே வடக்கு கிழக்கிலையும் நடந்த பல யுத்த குற்ற செயல்கள் நிறைய இருக்கு. யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுக்கும் சர்வதேச ரீதியில மனித உரிமை சர்வதேச ரீதியில பேசப்படுகின்ற ஒரு விஷயம் தான். ஐக்கிய நாடுகள் வரைக்கும் பேசப்படுகின்ற விஷயம் தானே. ஏன் இதுக்குள்ள வரல அப்படின்ற பல கேள்விகள் இனி எழுப்பப்பட ஆரம்பிக்கும். இது ஆரம்பமா இருந்தாலும் இந்த வட்டலந்த முகாமில் இருந்து தப்பி போனவங்க கொடுக்கப்படுகின்ற சாட்சியங்கள், அல்லது இதுல பாதிக்கப்பட்டவங்க இதுல சாட்சி சொல்ல போறாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும்போது இந்த வடக்கு கிழக்குல நடந்த யுத்த குற்றங்கள், அது குற்றச் செயல்கள், இந்த மாதிரியான விஷயங்களோடு சம்பந்தப்பட்டவர்களும் இதுல ஒரே கோணத்துல பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். எனவே இது எல்லாமே இப்படியே ஒரு பக்கமா கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி காணாமலாக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அரசியல் கைதிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான யுத்த குற்றத்தின் பலதரப்பட்ட பாதிப்புகள், நம்ம வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற பாதிப்புகள் கூட இந்த விஷயங்களோட இணைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான விஷயங்கள் அரங்கேறலாம் அப்படின்ற மாதிரி இப்ப எதிர்வு கூறப்படுது. இது வட்டலந்த முகாமிலிருந்து அல்லது வட்டலந்த வதை முகாமிலிருந்து ஆரம்பிக்கின்ற இந்த விசாரணைகள் நாட்டில் இடம்பெற்ற பல சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொரு கட்டங்களிலும் இடம்பெற்றதுக்கான குற்றச்செயல்களுக்கும் மக்கள் அதனால பாதிக்கப்பட்ட விஷயங்களுக்குமான தேடல்களாகவும் அதுக்கான ஒரு பதில்கள் வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களாகவும் வருகின்ற காலங்களில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. அதோட இன்றைய நாள்ல 2 வயதான பெண்கள், 68, 74 வயதுடைய 2 பெண்கள் மூதூர், திருகோணமலை மூதூர் பிரதேசத்துல வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த செய்தி காலையிலிருந்து பரபரப்பான ஒரு தேடல் ஆரம்பித்திருந்தது. என்ன இப்படி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. வயதான 2 பெண்மணிகள், அதாவது வயதானவங்க, அவங்க என்னென்று இது கொலை செய்யப்பட்டாங்க, என்ன விஷயம் இதுல இருக்கு, யார் இதுக்கு காரணம் அப்படின்ற பல விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடந்த நேரத்துல மாலை வேளையில இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 15 வயதுடைய ஒரு சிறுமி கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க அந்த 2 பெண்களுடைய, அதாவது நம்ம வயதான 2 பெண்களுடைய பேத்தி என்று சொல்லப்படுது. இது எதுக்காக நடந்திருக்கு, என்ன விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு பின்னணியில் என்ன அப்படின்ற விசாரணைகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுது. நேற்று நாங்க பார்த்த பிரதானமான செய்தியில முக்கியமான செய்தி, மிருகங்கள் என்ற நடவடிக்கை நாளை காலை 15ஆம் தேதி மார்ச் மாதம் 2015ஆம் ஆண்டு காலையில 8 மணிலிருந்து 8:05 வரைக்கும் இந்த விஷயம் நடக்க போகுது. தொடர்பான விமர்சனங்கள் நாங்க பார்த்தோம், கருத்துக்கள் பார்த்தோம். இதெல்லாம் இருந்தாலும் இந்த நிகழ்வு நடக்க போதும். 70 லட்சம் பிரதிகள் ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் நேற்றைய வீடியோல உங்களுக்கு எல்லாம் அது கிடைச்சிருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் தங்களோட வீடுகளுக்கு கிடைத்திருக்கு அப்படின்ற போட்டோவோட அனுப்பியிருந்தாங்க. நிறைய பேருக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் பல 90% இடங்களுக்கு இது கிடைத்திருக்கு. முக்கியமான இடம் அந்தந்த எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் குரங்கு, செங்குரங்கு, அதோட மர அணில், இந்த மாதிரி பல மிருகங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு, பறவைகள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. அதாவது 8 மணிலிருந்து 8:05 உங்களுடைய கண்ணுக்குள்ள என்னென்ன விஷயங்கள், என்னென்ன இதுல சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஃபார்ம்ல சொல்லப்பட்டிருக்கிற என்னென்ன பறவைகள் மிருகங்கள் தெரியுதோ அதை நீங்க எத்தனை எண்ணி கணக்கெடுத்து சைன் பண்ணி கொடுக்கணும். இதுதான் நடைமுறையா இருக்க போதும். இதை ஒரு கணக்கெடுப்பா கொண்டு வர போறாங்க. கணக்கெடுப்பா கொண்டு வந்துட்டு இதுக்கு பிறகு எந்தெந்த பிரதேசங்கள் அதிகமா என்னென்ன மிருகங்கள் பறவைகள் இருக்கு அப்படின்றத ஆராய்ந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விவசாய நிலங்களையும் விவசாயங்களையும் பாதிக்கிற இந்த உயிரினங்களை கட்டுப்படுத்துற நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுப்பதற்காகவே இந்த ஒரு
கணக்கெடுக்க நடவடிக்கை இடம்பெறுது அப்படின்றத தொடர்ந்தும் வலியுறுத்தியிருக்காங்க. இது சரியாகுமா பிழையாகுமானதை தாண்டி இந்த நிகழ்வு இலங்கையில நாளைக்கு நடக்க போகுது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பரவலாக பார்க்கப்பட்ட விஷயங்களாக மாறி இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.